ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சப்னாஸ் வேர்ல்ட். இன்றைக்கி வகுப்பு 11ல் காவரிசை வார்த்தைகள் 2ஆம் பாகம் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அனுப்புகிற ஒவ்வொரு வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல பார்க்க போகிறது கண்மஷி. கா இன்மா, நா ப்ளஸ் மா இன்மா கூட்டக்ஷரங்களில் பார்த்துருப்போம். கண்மா ஷீ, ஷா போட்டு வள்ளி போட்டிங்கன்னா ஷீ கிடச்சிரும். கண்மஷி, கண்மஷினா தமிழில் கண்மை ஐலைனர். அடுத்து கடங்கதா. கா டா இங்கா, இது ஒரு கூட்டக்ஷரம். தா, கதா அப்படின்னு சொல்கிறதுக்கு யூஸ் பண்ணுற வார்த்தை. தமிழில் கதை அப்படின்னு சொல்லுவோம். தை, இங்கே தா, கதா. விடுகதை ரெடின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு பொருள்படுற வார்த்தை தான் கடங்கதா. கவர்ச்சா. கா வா மெல்லினமீர் சா, இச்சா. அச்சன், அந்த இச்சா போடுவோம்ல அது வேற, இந்த சா வேற. கவர்ச்சா, இந்த சா போட்டு இப்படி போட்டிங்கன்னா கூட்டக்ஷரம் இச்சா கிடச்சிரும். கவர்ச்சா, கவர்ச்சானா கொள்ளை, ராபரி அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு பொருள் தர மாதிரி வார்த்தை தான் இது, கவர்ச்சா. தொண்டைக்கால் போட்டிங்கன்னா லா கிடச்சிரும். சா போட்டு சந்திரகலா சு, கடலாசு. தமிழில் காகிதம் பேப்பர்னு சொல்லுவோம்ல, அதுக்கு மலையாளத்தில் கடலாசு. கா டா லா சு, கடலாசு. கச்சவடம். கா இச்சா வா டா போட்டு பக்கத்தில் அனுசரம் போட்டோன்னா டம் கிடச்சிரும். வடம், கச்சவடம். கச்சவடம்னா தமிழில் வியாபாரம், பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு உபயோகப்படுத்துகிற வார்த்தை தான் கச்சவடம். கஷுமாங்கா. கஷுமாங்கானா முந்திரி பழம், கேஷ்யூ ஃப்ரூட் சொல்லுவோம்ல, அதுக்கு மலையாளத்தில் கஷுமாங்கா. கா ஷா போட்டு ஊக்குள்ள சின்னம் போட்டால் ஷூ கிடச்சிரும். மா போட்டு தொண்டைக்கால் போட்டிங்கன்னா மா கிடச்சிரும். கஷுமா ங்கா. ஏற்கனவே ப்ரீவியஸ் கிளாஸில் பார்த்துருப்போம். 2 ங்கா சேர்த்து இந்த ங்கா வருது. ங்கா ப்ளஸ் ங்கா ங்கா. கஷுமாங்கா. கஷுவண்டி. கா ஷூ வா இண்டா போட்டு வள்ளி போட்டிங்கன்னா டி கிடச்சிரும். வண்டி, கஷு வண்டினா முந்திரி பருப்பு. கஷு மாங்கானா முந்திரி பழம்னு பார்த்தோம். இது வந்து கஷுவண்டி. கஷுவண்டினா முந்திரி பருப்பு, கேஷ்யூ நட் சொல்லுவோம்ல, அதுதான். அடுத்தது கப்பலண்டி. கப்பலண்டினா தமிழில் வேர்க்கடலை, கிரவுண்ட் நட், பீனட் எப்படி வேணால் சொல்லலாம். அதுக்கு மலையாளத்தில் கப்பலண்டி. கா இப்பா லா போட்டு இண்டா, நா போட்டு டா போட்டால் இண்டா கிடச்சிரும். வள்ளி போட்டிங்கன்னா இண்டி கிடைக்கும். கப்பலண்டி. கா இப்பா லா எண்டி, கப்பலண்டி. கஸ்தூரி. கா சா போட்டு தா போட்டால் ஸ்தா கிடைக்கும். கூட்டக்ஷரங்களில் ஏற்கனவே பார்த்துருப்போம். ஸ்தால ஊக்குள்ள சின்னம் போட்டிங்கன்னா ஸ்தூ கிடைக்கும். கஸ்தூ. மெல்லினம்பரா போட்டு வள்ளி போட்டிங்கன்னா ரீ கிடைக்கும். கஸ்தூரி. கஸ்தூரினா மஸ்க். லா ஊக்குள்ள சின்னம் லூ. கா வல்லினமிழ். கவிழுகள், கன்னங்கள், சீக்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா கற்றார் வாழா. கற்றார் வாழானா தமிழில் கற்றாழை, ஆலோவிரான்னு சொல்லுவோம்ல, அதுக்கு மலையாளத்தில் கற்றார் வாழா. கா இட்டா ரா போட்டு கீழே ஒரு ரா போட்டால் கூட்டக்ஷரம் இட்டா கிடச்சிரும். தொண்டைக்கால் போட்டிங்கன்னா இட்டா. மெல்லினமீர் கற்றார். வாழா வா ரா போட்டிங்கன்னா வாழா கிடச்சிரும். கற்றார் வாழா. தமிழில் கற்றாழை. தமிழில் பார்த்திங்கன்னா இரு ப்ளஸ் ரா போட்டால் இட்ரான்னு கிடைக்கும். ஆனால் மலையாளத்தில் இந்த 2 ரா வல்லின ரா போட்டிங்கன்னா இட்டா அப்படின்னு தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணோம். கற்றார் வாழா. கற்றாழை, மலையாளத்தில் கற்றார் வாழா. கல்யாணம். தமிழ்லேயும் கல்யாணம் தான், மேரேஜ் ஆர் வெட்டிங் எப்படி வேணாலும் சொல்லலாம். மலையாளத்தில் கா போட்டு லியா, லா ப்ளஸ் யா லியா கூட்டக்ஷரங்களில் பார்த்துருப்போம். ஒரு தொண்டைக்கால் போட்டால் லியா கிடச்சிரும். கல்யா. நா அனுசரமியும் கல்யாணம். களிப்பாட்டம். களிப்பாட்டம்னா தமிழ விளையாட்டு பொருள், டாய்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, விளையாட்டு சாமான், சொப்பு சாமான்லாம் அப்படி சொல்கிறதுக்கு மலையாளத்தில் களிப்பாட்டம். கா லா போட்டு வள்ளி போட்டிங்கன்னா லீ கிடச்சிரும். களி. இப்பா, இது ஒரு கூட்டக்ஷரம். பா போட்டு கீழே பா போட்டிங்கன்னா இப்பா கிடச்சிரும். தொணக்கால் பா, களிப்பா, இட்டா, அனுசரம் டம்,
களிப்பாட்டம். களிப்பாட்டம்னா தமிழ விளையாட்டு பொருள். கையக்ஷரம். கா ஈயா யா போட்டு இன்னொரு யா போட்டால் இந்த ஈயான்ற கூட்டக்ஷரம் கிடச்சிரும். கையா. காவும் ஷாவும் சேர்ந்தா இக்ஷா கிடைக்கும். இது ஒரு கூட்டக்ஷரம் தான். இக்ஷா. கையக்ஷா. ரா அனுசரம் இம். ரம் கையக்ஷரம். கையக்ஷரம்னா தமிழில் கையெழுத்து ஹேண்ட் ரைட்டிங் சொல்லுவோம்ல, அதான் மலையாளத்தில் கையக்ஷரம். கரகோஷம். கா மெல்லின ரா கா போட்டு துணக்கால் போட்டு காம்பவுண்ட் லெட்டர் இப்படி போட்டோன்னா கோ கிடச்சிரும். கோ. ஷா அனுஸ்வரம் ஷம். கரகோஷம். கரகோஷம்னா தமிழில் கைத்தட்டல், இங்கிலீஷில் கிளாப்ஸ் அப்ளாஸ்ன்னு சொல்லுவோம்ல, அதுதான் மலையாளத்தில் கரகோஷம். கம்ப்யூட்டர். கா இம்பா ப்ளஸ் யா கூட்டக்ஷரம்ல சேர்ந்து இம்பியா கிடச்சிரும். கம்பியா. ஊக்குள்ள சின்னம் பியூ கிடைக்கும். இம்பியா போட்டு இந்த ஊக்குள்ள சின்னம் போட்டால் பியூ கிடைக்கும். கம்பியூ. இட்டா இது ஒரு கூட்டக்ஷரம் தான். டா ப்ளஸ் டா இட்டா. மெல்லினமீர். கம்ப்யூட்டர். கம்ப்யூட்டர்னா தமிழில் கணினி, ஆனால் பொதுவாக கம்ப்யூட்டர் தான் உபயோகப்படுத்துவோம். கணினிக்கு மலையாளத்தில் சங்கடனி. கலோத்சவம். கலோத்சவம்னா கலை விழா. கா லா போட்டு துணைக்கால் போட்டு காம்பவுண்ட் லெட்டர் போட்டிங்கன்னா லோ கிடச்சிரும். இத்ஸா. தா ப்ளஸ் சா இது ஒரு கூட்டக்ஷரம் தான். இத்ஸா. கலோத்ச வா அனுஸ்வரம் இம். கலோத்சவம். கலோத்சவம்னா தமிழில் கலை விழா, ஆர்ட் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு மலையாளத்தில் கலோத்சவம். கஷ்ணம். கா ஷா போட்டு கீழே நா போட்டிங்கன்னா ஷ்னா அப்படின்ற கூட்டக்ஷரம் கிடச்சிரும். பக்கத்தில் அனுசரம் ஷ்னம். கஷ்ணம். கஷ்ணம்னா தமிழில் துண்டு பீஸ்ன்னு சொல்லுவோம்ல, கஷ்ணம். கடைசியாக பார்த்தீங்கன்னா கன்னியாஸ்திரி. கா இன்யா நா ப்ளஸ் யா துணக்கால் போட்டிங்கன்னா ஞா கன்யா. ஸ்திரீ. சா போட்டு சந்திரகலா போட்டிங்கன்னா சு. தா ப்ளஸ் ரா வல்லினம் ரா த்ரா கிடச்சிரும். வள்ளி போட்டிங்கன்னா த்ரீ ஆகிடும். கன்னியாஸ்திரி. கன்னியாஸ்திரினா தமிழ்லேயும் கன்னியாஸ்திரி தான். நன் சொல்லுவோம்ல, சிஸ்டர் அப்படின்னு சொல்கிறதுக்கு, மலையாளத்தில் கன்னியாஸ்திரி. மீண்டும் அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கொஷின்ஸும் சஜஷன்ஸும் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.